உடலை முறுக்கி செய்யக்கூடிய 3 முத்தான ஆசனங்களை கற்க இருக்கின்றோம். அதாவது முறுக்கி புளியுறதுன்னு சொல்லுவாங்க. உடலில் கழிவுகளின் தேக்கம்தான் நோயாக உருவாகுது. அதாவது திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், காற்று கழிவுகள், உஷ்ண கழிவுகள். அடுத்தது பார்த்திங்கன்னா தூக்கத்தின் மூலமாக சரியாக தூக்கம் இல்லாமதனால வரக்கூடிய கழிவுகள், இதெல்லாம் ஆகாய கழிவுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த 5 கழிவுகள் தான் மனிதனுக்கு நோயாக உருவாகுது. கழிவு நீக்கம் தான் உண்மையான ட்ரீட்மெண்ட். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா உடம்பை முறுக்கி புளிகிற மாதிரி சில ஒரு 3 முத்தான ஆசனங்களை நம்ம இன்றைக்கி கற்றுக்க இருக்கிறோம். முதல் ஆசனம் பார்த்திங்கன்னா அர்த்த மச்சேந்திராசனம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இடது காலை இப்படி மடக்கிக்கிறேன், வலது காலை இப்படி கிராஸில் இப்படி வச்சுக்கிறேன். வலது கால் பாதத்தை இப்படி கீழே படுற மாதிரி வச்சுக்கிறேன். வலது கையை பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கி வச்சுக்கிறேன். இடது கையை இப்படி பின்னோக்கி வைக்கிறேன். மெதுவாக மூச்சை விட்டுட்டே பின்னால் திரும்புகிறேன். அப்படியே மூச்சு இழுத்துட்டு பழைய நிலைக்கு திரும்பிடலாம். அடுத்தது இதையே காலை மாற்றி செய்கிறேன். இப்போ இடது காலை கிராஸில் வைக்கிறேன். இடது கையை கொண்டு இப்படி வச்சிடுறேன். வலது கையை பின்னோக்கி வச்சுட்டு வலது புறமாக திரும்பி பார்க்குறேன். ரெண்டாவது ஆசனம் பார்த்திங்கன்னா பரத்வாஜ் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரத்வாஜ் அப்படிங்கிற ஒரு முனிவர் அந்த ஆசனத்தை செய்ததுனால இது பரத்வாஜ் ஆசனம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இது ஒரு முறுக்கி செய்கிற ஒரு ஆசனம் தான். கால்களை இப்படி நீட்டிக்கலாம். இடது காலை இப்படி மடித்து வஜ்ராசனம் போடுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வலது காலை இடது கால் தொடை மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வலது கையை கொண்டு வலது காலினுடைய கட்டை விரலை பிடிச்சிக்கிறேன். இடது கையை வலது முட்டி மேலே இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வலது புறமாக திரும்பி பார்க்குறேன். ஒரு 20 செகண்ட் இருந்துட்டு இப்போ கால்களை மெதுவாக இந்த வலது காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இடது காலையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வலது காலை மடிச்சுக்கிறேன். இப்போ இடது காலை வலது தொடையின் மீது இப்படி வச்சுக்கிறேன். இடது கையை கொண்டு இடது கால் கட்டை விரலை இப்படி பிடிச்சிக்கிறேன். வலது கையை பார்த்திங்கன்னா இடது முட்டி பகுதியில் வச்சுக்கிட்டு இடது புறமாக திரும்பி பார்க்குறேன். மெதுவாக விட்டலாம். இப்போ கால்களை ஒவ்வொன்றா மெதுவாக எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பார்ச்சாசனம் அப்படிங்கிற ஒரு 3வது ஒரு ஆசனத்தை கற்கலாம். இப்படி முட்டி போட்டுக்கலாம். இந்த காலை இப்படி வச்சுக்கலாம். இடது காலை வச்சுக்கிட்டு வலது காலை இந்த பகுதியில் தொடைப்பகுதியில் கைகளை இப்படி நமஸ்கார பொசிஷனில் வச்சுக்கிட்டு இப்படி பார்க்கலாம். இப்போ இதையே மாற்றி செய்கிறோம். இப்போ இந்த காலை முன்னால் வச்சுக்கிறேன். இந்த காலை மடித்து இதுதான் உடம்பை பியூரிஃபை செய்யக்கூடிய 3 முறுக்கு ஆசனங்கள். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.